நண்பர்களே வணக்கம். ஆழ்வார்கள் வரிசையிலே கடந்த முறை பெரியாழ்வார் வரலாற்றை பார்த்தோம். அவரது வளர்ப்பு மகள் ஆண்டாள் வரலாற்றை இன்று காண்போம். ஆண்டாள், தமிழை ஆண்டாள், சூடிக் கொடுத்த மாலையை அணிவித்து இறைவனை ஆண்டாள். மனிதரும் பக்தி மார்க்கத்தில் இறைவனை அடையலாம் என்று வழிகாட்டி மக்களின் மனதை ஆண்டாள். இலக்கியத்தில் உச்சமாக இறைவனை கணவனாக வரித்து இறைவனுடன் ஒன்றிய ஒரே ஆழ்வார் அவள்தான் ஆண்டாள். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டு ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி செடியின் அடியின் கண்டெடுத்த பெண் குழந்தை கோதை என பெயரிட்டு வளர்க்கப்பட்டார். இளம் வயதிலேயே புராணங்கள், வைணவ கருத்துகள் மற்றும் தமிழ் இலக்கியம் ஆகியவற்றை விசுசித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அவளது அளவற்ற அன்பு காரணமாக கண்ணனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தையும் வளர்த்து கொண்டார். கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவனாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கு சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை தவிர்த்துவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். ஆனால் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகள் தான் தனக்கு உவப்பானவை என்று கூறி அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்குடி என்றும் இறைவனையே ஆண்டாள் என்ற பொருளில் ஆண்டாள் என்று போற்றப்படுகிறார். கோதை மன வயது அடைந்த பின்னர் அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். அவர் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு ஸ்ரீரங்கம் வரை சென்றார். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கம் வரை அலங்காரம் செய்தார். காவிரியின் தென்கரையில் இறங்கி நடந்த ஆண்டாள் பங்குனி உத்திர நாளில் திருவரங்கம் கோயிலை அடைந்து கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள். இதுதான் ஆண்டாளின் வரலாறு. ஆண்டாள் தனது 15ஆம் வயதிலேயே திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 நூல்களை இயற்றியிருக்கிறார். இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை, தத்துவம், பக்தி ஆகியவற்றிற்காக அனைவராலும் போற்றப்படுகின்றது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டிருக்கிறது. அது பற்றிய காணொளியை நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறேன். மாதங்களில் மார்கழி நானே என்றான் கண்ணன். சிறப்புக்குரிய மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பியற்றி பரந்தாமனை அடைய வேண்டுமென விழைகின்றாள். இதற்காக ஆயர்பாடி பெண்களையெல்லாம் ஒரு சேர அழைத்து பாவை நோன்பு பாடல்களை இன்னிசையோடு பாடி கழித்திருக்கின்ற சிறப்பைத்தான் திருப்பாவை பாடல்களே காண்கிறோம். பாவை நோன்பும் அதற்கு அடிப்படையாக இசையும் ஒன்றாக இணையும் போது தன் மனதிற்கு இனியவனை எளிதில் அடையலாம் என்று எண்ணினாள். அதனால்தான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். தீயினுள் தூசாகும் என்றார். இத்திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாட்டுகளின் தொகுப்பாகும். திருப்பாவையின் இலக்கு இறை வழிபாடு, தத்துவம், சமூக ஒற்றுமையும் கூட. ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டிருக்கிறது. இறைவனை நினைத்துருகி பாடும் காதல் ரசம் மிகு பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகிறது. இது வடமொழியில் எழுதப்பட்ட ஜெயதேவரின் கீத கோவிந்தம் என்னும் நூலினை ஒத்த தன்மை உடையதாக இருக்கிறது.
கண்ணனை மணமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணமாயிரம் பாடல் தொகுப்பு பெரும் புகழ் பெற்றது. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நாதமுனிகள் தொகுத்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இவரது காலம் வைணவ பக்தி இயக்கத்தின் பொற்காலம். இவரது காலத்திலே பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார் இருந்திருக்கிறார்கள். கண்ணனுக்காக சூடிய மாலை இறைவனுக்கு ஏற்றதாக உள்ளதா என்று சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் இன்னும் மதுரையில் நடைபெறும் பிரசித்தமான சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாள் மலர் மாலை கள்ளழகருக்கு அணிவிப்பதற்காக திருவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு வந்து சாத்தப்படுகிறது. இதுவே இந்த வரலாற்றின் மெய்த்தன்மைக்கு ஒரு சான்று. மாலிரும் சோலையில் வாழும் நம்பியே, என்னை கோவிந்தனோடு சேர்த்து வைத்தால் உனக்கு 100 தடா அக்கார அடிசலும் 100 தடா வெண்ணையும் நான் சமர்ப்பிக்கிறேன் என ஆண்டாள் வேண்டிக் கொண்டதை 300 ஆண்டுகள் கழித்து வந்த ராமானுஜர் கூடாரவல்லி நாளில் படைத்தார். பக்தியால் ஆண்டாளுக்கு அண்ணனாக சீர் செய்த ராமானுஜர் கோயில் அண்ணன் என்றே அழைக்கப்பட்டார். ஆண்டாள் கொண்டை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகளிலும் பிரசித்தி பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் இடக்கையில் கிளி இருக்கிறது. இது தினமும் புதியதாக இன்றளவும் செய்யப்படுகிறது. திருவள்ளிபுத்தூர் திருத்தலத்தில் உள்ள கோயில்களில் ஒன்று ஆண்டாள் கோயில். பொதுவாக அனைத்து வைணவ கோயில்களிலும் ஆண்டாளுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. ஆண்டாள் நினைவாக தமிழகத்தில் கொண்டாடப்படும் பாவை நோன்பு மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம், பகல் 10 ராப்பத்து மற்றும் ஆடிப்பூரம், ஆடி திருவிழா போன்றவை சில முக்கிய விழாக்களாகும். 12 ஆழ்வார்களில் ஒருவராக ஆண்டாள் இருந்தாலும் தமிழகத்தில் ஆண்டாள் ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடப்படுகிறார். ஆண்டாள் பக்தியால் பரமனை உருகி பாடி இறைவனுடன் கலந்தார். ஆன்மீகத்தில் அறிவியல், இயற்கை வழிபாடு, பொது உடைமை, பக்தி, பெண் விடுதலை யாவையும் இணைந்த புரட்சி குரல் ஆண்டாள் திருவடிகளே சரணம். நண்பர்களே, விடைபெறுகிறேன். வணக்கம்.